வனவிடையிலே கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஆட்சி பலமாக இருக்கிறது தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனையில் அவர் மீனத்துக்கே வராருன்னும் போது நல்ல ஒரு மாற்றங்கள், நிறைய விஷயங்களை சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. ஏதாச்சும் புதுசாக பண்ணி பெரிய லெவலில் சேஞ்ச் ஓவர் பண்ணி பெரிய லெவலில் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும், அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அதே மாதிரி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல விஷயங்கள். ஏன்னா 9ஆம் தேதி ராசியில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் தேவையான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது தேவையில்லாத சந்தேகங்கள், டாக்குமெண்ட், செக்ஸு இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ தாயாருடைய விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். நிலபுலன்கள், வண்டி வாகனமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரியன். 6ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள், நல்ல ஒரு கமாண்டிங்கான விஷயங்கள், வேலை விஷயங்களில் அற்புதமான ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவீங்க. அதே நேரத்தில் கடன் சம்மந்தமான விஷயங்கள், கூட வேலை பார்ப்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவங்க ஏதாவது கேம் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்க்கணும். மற்றபடி பிரயாணங்கள் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்கள், பிளானுங்கள் நல்ல சக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் சிறப்பான விஷயங்கள், நல்ல குதூகலங்களையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள், நடக்காத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு கொலட்டிக்கிறது, இவன் இப்படி பண்ணிடுவானோ அவன் அப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் படம்லாம் தூக்கி போட்டு நடக்கும்போது ஆக்ஷனில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு நான் நினைப்போம், பட் அப்படி ஆகவே ஆகாது. ஸோ அதனால் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் 9 அந்த 3 8 சந்தேகங்களை கொடுத்துரும். அதுவும் மனைவி நிறைய சந்தேகப்படும், இல்லை மனைவி மேலே நம்ம சந்தேகம் வரும். இந்த மாதிரி 2 இதுலேயும் நமக்கு ஒரு டார்ச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸாக வாழ்கிற வாழ்க்கையை ஹாப்பியாக வாழணும். மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை தான் ரொம்ப நல்ல அற்புதமான விஷயங்களை கொடுக்கும். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபதி பலன். மீன லக்னமாக சூரிய தசாபதி. சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான அமைப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி குழந்தைகளோட வேறு சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே ஹாப்பியஸ்டாக மூமெண்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக ராகு தேசம். ராகு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வளர்ச்சிக்கான விஷயங்கள், அதுக்கான மெனக்கடல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கான எஃபோர்ட் ஹெவியாக எடுப்பீங்க. பட் ஆனால் பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக குரு தசாபூர்த்தி வந்துருங்க. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும். அதாவது பரிவர்த்தனை 4 லக்னம் பரிவர்த்தனை சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகளை கொடுத்துரும். உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன லக்னமாவது சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நிறைய வருமானங்களும், வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய செலவுகளும் போகிற மனஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா 4ல் ஆட்சி பலம், புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு, கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே ஹாப்பியஸ்டான மூமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக கேது தசாபுத்தி. கேது 6ல் இருக்கும்போது வெற்றி, பெரிய ஒரு வெற்றிகளை அள்ளி தரும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த வழக்குகள், பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி 3லே இருக்கும்போது சந்தேகங்களை
வந்து மண்டையில் போட்டு குழட்டிக்காதீங்க. நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்காமல் இருங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி சொல்ல போகிறது வந்து குலதெய்வம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக சரியா இல்லையான்னு, ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் ஜென்ரேஷன்ஸில் வந்து நிறைய நம்பிக்கையின்மை நிறைய இருக்குது. அது சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பரிவார தெய்வங்கள் எல்லாம் வந்து சில பேர் என்ன சார் இந்த சாமி வந்து கத்தியும் கப்படமாகவும் இருக்குது, இதெல்லாம் வேலை செய்வான்னு நிறைய பேர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வேலை செய்யணும், பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பார்த்து தான் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாமுன்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல் ஓகே எது உண்மைங்கிறது தெரியும். நாங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னா குலதெய்வங்கிறதும் உண்மையாக நிற்குங்க. எப்படி நிற்கும்னா நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போனீங்கன்னா அதோடைய லெவலே வேறு லெவலில் உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். எனக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதுன்னா, நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த மாதங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திரம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ, எந்த மாதத்தில் இருக்கார். இப்போ உதாரணமாக சனி பகவான் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா, நீங்கள் சித்திரை மாதத்தில் அது சித்திரை மாதம் வர்றதில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி மேஜிக் நடக்குது. குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும். எப்படி பேசும்னா, அது டேரெக்டாக சாமியாக வந்து பேசாது, அது வந்து ஒரு வேற ஒரு ரூபத்துலேயோ வேற ஒரு இண்டிகேஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது வந்து பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் இருக்கு இல்லைங்களா, இப்போ மேஷம்னா சித்திரை, ரிஷபனா வைகாசின்னு சொல்லி தமிழ் மாதங்களாக பிரிச்சுட்டு உங்கள் சனி பகவான் எங்கே இருக்கார், அந்த மாதத்தில் வர அந்த சனி பகவான் இருக்கிற நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு போகிறது நல்லது. இப்போ உதாரணமாக எனக்கு வந்து சனி பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருப்பாருங்க. ஸோ ரிஷபத்தில் இருக்காருன்னா வைகாசி மாதம் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஸோ வைகாசி மாதம்னு எடுத்துகிட்டு எனக்கு வந்து எதில் இருப்பார்னா ரோஹிணியில் இருப்பார். ஸோ ரோஹிணியில் இருக்கும்போது அந்த வைகாசி மாதம் வருகிற அந்த ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு நான் விரதம் இருந்து அந்த குலதெய்வத்துக்கான விஷயத்தை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி தான் சில பேர் சனி வக்கரமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆக்சுவல் குலதெய்வம் தெரியாது, ஏதோ குலதெய்வம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு சனி வக்கரம், எனக்கு குலதெய்வம் கரெக்டாக தெரியாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பன், அவர் தான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் குலதெய்வமே. ஸோ நீங்கள் குலதெய்வம்னா நீங்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து வணங்கி பண்ணுவாங்க. கரெக்டாக எப்போ போகணும்னா சனிக்கிழமைகளில் வந்து ஐயப்ப கோயிலில் போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் ஒரு பலன் கொடுக்கும். அப்படிலாம் நீங்கள் பிறந்த கிழமைகள் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்காகும். ஸோ நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அன்றைக்கி வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறத வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனா கூட அந்த குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கோன்னா ஏதாவது ரூபத்தில் வந்து வரும், அதை வந்து நீங்கள் பிடிச்சிப்பீங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லா ஜாதகத்திலையும் சனி பகவான் இருப்பார். அந்த சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் குலதெய்வம் அமையும். அந்த கோயில் சுற்றிருக்கிற இடங்களை முதற்கொண்டு நாங்கள் மார்க் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இதை வந்து பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் போதே நம்ம என்ன பண்ணோம்னா, வயதானவர்கள் யாராச்சும் வந்து வீட்டில் வந்து வயசானவங்களோ, வீட்டில் பக்கத்தில் ரொம்ப முடியாதவங்க வயதானவர்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க. ஃபுட்டு, அந்த துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்க வயிறு நிறையும் போது உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது கோயிலில், அதுவும் வந்து வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் குலதெய்வம் எப்படி நின்று பேசும்னு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு எல்லை தெய்வம் வந்து ஒரு குலதெய்வமாக இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வேலை செய்யுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மற்ற தெய்வத்தோட இதுக்கெலாம் வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சுடலை மாடன் ஒரு கோயில் இருக்குங்க. அது எக்ஸ்ட்ராடனரியான கோயிலுங்க. கண்ணன் இருக்கார் இல்லையா, ஸ்டன் மாஸ்டர், அவருடைய கோயில் தான் அது. எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே அதை போய் வழிபாடு பண்ணுவோம். ஸோ வழிபாடு பண்ணும்போது எனக்கு ஏற்பட்டது, நான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணுச்சு ஒரு அருவா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது அந்த இன்சிடென்ட் வந்து அருவா வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்சிடென்ட் வேணும் இல்லையா, குலதெய்வம் இப்படிலாம் வேலை செய்யணும், அதுக்கான விஷயமாக தான் சொல்கிறேன். அருவா வாங்கி கொடுக்குறேன். என் பையனும் நானும் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சாமிக்கிட்ட இருந்து ஒரு பழம் கொடுக்குறாங்க. அதாவது கற்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட ஒரு பழம் கொடுக்குறாங்க. அந்த பழத்தை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த எங்கள் ஒய்ஃப் வந்து டக்குன்னு அந்த பழத்தை சாப்பிட்டு சொல்கிறாங்க, சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. அது எப்படி ஒரு வாழைப்பழத்துக்கு டேஸ்ட் இல்லாமல் போகும்,
கற்பகிரகத்துக்குள்ளே இருக்க சாமி சாப்பிட்ட பிரசாதமாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தாலும் அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அப்போ சாமி இருக்குன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தது. அதனால் அந்த உடம்பு வலி பார்த்திங்கன்னா அப்படி பிச்சு எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து குலதெய்வம் இருக்கா, தெய்வம் இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் அனுபவப்படுங்க. யாரோ ஒருத்தன் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டான், சாமி இல்லைன்னு சொல்கிறான், ஜோசியம் போயின்றான், அதுன்றான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அனுபவ ரீதியாக வந்து செயல்பாடு பண்ணி பார்க்கும்போது உண்மை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குங்க. சனிக்கிழமைகளில் வணங்கலாம், இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் போய் வணங்குங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்காக. அது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.